ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு ஒரு சன்னா எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்கி சன்னா மசாலா போடாமலே ஈஸியான முறையில் சன்னா செய்த பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 150 வெள்ளைக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சாச்சு. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். சன்னா மசாலாவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். முதல்ல இந்த பட்டையும் லவங்கத்தையும் போட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது முதல்ல சேர்த்தா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கொத்தமல்லியோடையது. நம்ம அழகுக்காக லாஸ்ட்டில் போடுவோம். ஆனாலும் கொத்தமல்லி கொஞ்சம் முதல்ல சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடணும். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும், நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் தொட்டுக்கணுன்னா கூட ஒரு தக்காளி வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி அதிகமாக வரும். நம்ம சும்மா சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு டீ டைமில் கொடுக்கணும்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கம்மியாகவே போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை இதில் சேர்த்து மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் இந்த 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்க்குறேன். இப்போ தனியாத்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்துக்க போகிறோம். சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம்.
நல்லா ட்ரையாக வேணும்னா தண்ணியை வடிச்சிட்டு போட்டு இந்த மசாலாவிலே பிரட்டிக்கோங்க. எதுனா சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டுக்கணுன்னா கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம சென்னாவை சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சென்னாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக வைக்கலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த சன்னா மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன மளிகை கடை தான் வச்சுருக்குறோம். நம்ம கல்யாணம் ஆகிட்டு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்தாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பான ஒரு வாழ்க்கை அமையறதில்ல. அதனால் நம்ம ஒரு சின்ன சின்ன தன்னம்பிக்கையோடு நம்மளாம் ஒரு சுய தொழில் கற்றுக்கிடணும். இல்லைனா ஒரு படித்து ஒரு டீச்சிங் லெவல்லையாவது நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன்னா இதற்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாயந்தரத்தில் கடையை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் மளிகை கடை இருந்ததுனால அந்த கடையை நான் பார்த்துட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி அந்த கைத்தொழில் தெரிஞ்சதுனால இன்றைக்கி என்னோடய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னா கூட எங்கள் அப்பா அன்றைக்கி கடை வைக்க சொல்லி கொடுத்ததுனால நான் இன்றைக்கி மளிகை கடையை வச்சு என் பிள்ளைங்கள நல்லா நான் நினச்ச மாதிரி படிக்க வச்சுருக்கேன். நெகட்டிவ் விஷயங்களே நினைக்கக்கூடாது. பாசிட்டிவாக எதனாலும் எடுத்துக்கிடணும் நம்ம தாய் தகப்பன் சொல்கிற விஷயங்களை. இதிலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா எல்லோரும் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு படிங்க. படிச்சுட்டு ஒரு டீச்சிங் லைன்லையாவது ஒரு டெய்லரிங்காவது கற்றுக்கோங்க. எல்லாம் ஒரு சமையல் கூட கற்றுக்கலாம். நம்ம பிள்ளைங்களை நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம். கடவுள் நம்மளுக்கு நேரடியாக உதவி செய்வார்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம தாய் தகப்பன் ரூபத்திலையோ வேறு யாரோ உடைய உருவத்திலையோ நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால் நான் இந்த வீடியோவில் எங்கள் பெற்றவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சன்னா மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நான் இது சும்மா ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்காக தான் செய்து கொடுத்தேன். அதனால் ரொம்ப கிரேவியாக பண்ணலை, கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய கஸ்டமருக்கு கூட நான் இந்த டிப்ஸு சொன்னேன். நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. நீங்களும் இது செய்து பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.